தக்காளி சட்னி அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கெட்டியாக தான் வச்சுக்குவோம். ஆனால் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி சட்னியை கலந்து வச்சுருங்க. நல்லா சுருக்கணும் இருக்கும், நல்லா புளிப்பு சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படி இருக்குது பாருங்கள், இட்லியை பார்க்குறதுக்கே நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஊறி இருக்கும். நல்லா அப்படி பிச்சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லியை நல்லா சுட சுட எடுத்து இப்படி போட்டோன்னு வைங்க, அப்படி இருக்கும். சூப்பர், உண்மையாக சூப்பர். நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இப்படி பஞ்சு மாதிரி இட்லி, அதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த தக்காளி தண்ணீர் சட்னியில் பார்த்தீங்கன்னா கார சட்னின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து இப்போ அம்மா வீட்டில் ஒரு விசேஷம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னியை வந்து ஒரு சமையல்கார் செஞ்சார். இதோட பச்சை சுவை, அதாவது இதோட பச்சை சுவை வந்து அப்படியே நல்லா இருந்தது. அதை ரோட்டு கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு, அதே மாதிரி இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எப்படி அரைச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்குறோம். நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்க, இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுங்க. கண்டிப்பாக ஜீரகம் போடணும். இதில் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வதங்கட்டும். இதுக்காக நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். இதுலேயே வந்து சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரே ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை இதை சேர்த்துவோம். நல்லா மணமாக இருக்கும். நம்ம இந்த தண்ணியாக வச்சுக்கிட்டாலும் இந்த சட்னி வந்து நல்ல சுவை கொடுக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைக்கும் போது பாருங்க, இது 3/4 பதம் தான் வந்து வதங்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அந்த வெங்காயத்தோட மணமும் இதில் வந்து இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நமக்கு அளவு தெரியணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் வந்து சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த சட்னிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கக்கூடிய ஒரு ஏடு மட்டும் நம்ம இட்லி வச்சுக்கலாம். பாருங்கள், இது 7க்கு 1 தான் நான் போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவு, அதாவது இந்த இட்லி மாவு. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது 7க்கு 1 எப்படிமா இட்லி வரும் அப்படின்ட்டு. நான் இது இத்தனைக்கும் இன்றைக்கி ஆட்டின மாவு கிடையாது. அது 3 நாளைக்கு முன்னாடி ஆட்டின மாவு. இதை வச்சு நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி சுட்டுட்டு இதில் இட்லி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருவோம். சட்னி ஆகிறதுக்குள்ள இட்லி ஆகலாம். பாருங்க, இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து நான் ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா, காரமான காஞ்ச மிளகா இதையும் சேர்த்து லேசாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துலேயே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டோம் இல்லையா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் போட்டு விட்டுருவோம். அதுமாதிரி பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். அதான் பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை வரைக்கும் நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பல்ஸில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் சேர்க்கணும். இதுலேயே நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதை பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்.
இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த சட்னியை எடுத்து நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணுன்றதுனால இப்போ என்ன பண்ணலாம், அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். தக்காளி சட்னி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கெட்டியாக தான் வச்சுக்குவோம். ஆனால் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நிறைய கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி சட்னியை கலந்து வச்சுருங்க. நல்லா சுருக்கணும் இருக்கும், நல்லா புளிப்பு சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதை மட்டும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். ஏற்கனவே நான் ஒரு தேங்காய் சட்னி ஒன்று போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னீங்க. இந்த சட்னியுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எடுத்துடலாம். பூ மாதிரி இட்லி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி இருக்குது பாருங்கள், இட்லியை பார்க்குறதுக்கே நல்ல பஞ்சு மாதிரி. இன்னுமே தண்ணியாக வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும். நல்லா அப்படி பிச்சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லியை நல்லா சுட எடுத்து இப்படி போட்டோன்னு வைங்க, அப்படி இருக்கும். நம்ம பொட்டுக்கல்லையும் இதில் போடுறோம் இல்லையா, தேங்காயும் போடுறதுனால இந்த மனம் அப்படி இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.